ஒரு மீன் ஃபர்ஸ்ட் செந்தட்டி உங்களுக்கு அடிச்சு போகும் சொல்ற அவ்வளோ இருந்துச்சு. நம்ம அங்கே வெளியே போயிட்டு வந்தோம், அதுக்குள்ள போச்சு. அவனை மாடிட்டு அடிக்காத பாருங்க, சொரிஞ்சிட்டு அடக்கான். நான் சொன்ன செடி. ஸோ ஹே guys, நம்ம நீ என்ன பார்க்க போகிறோம்னா, நீ நம்ம மீன் பிடிக்க தான் போகிறோம். அதை தான் ஒரு vlog-ஆ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, போதுமான மீன் எடுத்தாச்சு. மீனா புழு, சாரி புழு எடுத்தாச்சு. நாங்க இப்ப கிளம்ப போறோம். கட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துரு பேசாம. டான்ஸ் ஆடுற ஞாபகம் இருக்கா? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ள. அதுதானே இதுவும் ஒரு குட்டை தான். அங்க ஒன்று இருக்குமா? ஆமா, ஜீவன் விட்டு விட்டு அது எங்க போவே இல்லை இன்னும். காண இல்ல, முடிட்டாங்க குட்டை. தண்ணி இருக்காதுல, முடிட்டாங்க நினைக்கலாம். அதான் பாருங்க, மீனை பிடிச்சு விட்டாங்க, முடிஞ்சு. பெருசா ப்ரோ என்னாச்சு? இல்ல இழுத்துட்டு இருக்கேன், இழுக்கும்போது கூடையில வந்து இழுத்துட்டு கிடக்கான். அழகா அது வாயை வச்சு அங்க மீனை கூட பார்த்தலாம். இன்னொரு சரி, பெருசா ஒரு மீனை விட்டாங்க காய்ஸ். பெருசா சின்ன கிடப்பா காய்ஸ். இந்தா இவனால 2 சான்ஸ் போயிருச்சு நம்மளால. அங்க ரெட் மாலி போயிருச்சு, இப்போ அங்க ஒரு பெரிய ஜிலேபி போயிருச்சு. கோவிந்தா கோவிந்தா இதுவரைக்கும் வந்துல, அதுக்கு அடுத்து பிடிச்சி இழுக்கான் கோமாளி மாதிரி. வரக்குள்ள நீ இழுத்துட்டா கோவிந்தா கோபாலா கோவிந்தா. அரை மணி நேரமா பிடிச்சிட்டு இருக்கோம், ஒன்றும் மாட்டலை. கடிக்கும் 10 கிலோ மீன் கடிக்கும் பத்தியா வந்து வருது பக்கத்துல கடிக்கிறது எடு ப்ரோ. என்னப்பா இது மீனே கடிக்க மாட்டேங்குது, என்னடா அதே புட்டை என்ன பார்க்க முடியுது? இந்த இவ்வளோ நேரமா பிடிச்சி ஒரு மீன் கூட பிடிக்க முடியும். காய்ஸ், இந்த இடத்துல மீனே கிடைக்கல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட அங்கே பிடிச்சிட்டு இருக்கோம், ஒன்றும் கிடைக்கல. அந்த இடத்துல தான் ரெட் மாலிலாம் நிறைய இருந்துச்சு. பார்த்தோன்னா போயிட்டு வரதுக்குள்ளே போயிடுச்சு. சேலெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அரிச்சு எடுத்துடலான்ட்டு, பார்த்தா காணாமல் போயிடுச்சு. பாருங்க, சொரிஞ்சிட்டு அடக்கான். நான் சொன்ன செடியை தூக்கி மேலே அடிச்சிட்டாங்க, முடிஞ்சு காலு. சொல்ற அவ்வளோ இருந்துச்சு. நம்ம அங்கே வெளியே போயிட்டு வந்தோம், அதுக்குள்ளே போச்சு. இவனை பார்த்துக்கன்னா போயிட்டு அங்கே மரத்தடியில் போய் தூங்கிட்டு அடக்கான். இவனால எல்லா மீனும் போச்சு. கைஸ், இவன் எங்க வந்தாலும் வெட்டி கொன்றுங்க கைஸ், வேற ஒன்றும் பண்ண முடியாது. உன்னால எல்லா ரெட் மாலியும் போச்சு. அவ்வளோ இருந்துச்சு, கொச்சன்னு இருந்துச்சு. காய்ஸ், நம்ம பாய்ஸ் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு மீன் விட்டுட்டு. 1 மணி நேரம் கழிச்சு வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப முக்கியம். வா, அடுத்த ஸ்பாட்டுக்கு போவா. அங்கே ஒரு மீன் மாட்டிட்டுன்னு நினைக்கிறேன், இழுக்கு. அங்கே பாருங்க, இழுக்கிறது தெரியுது. அவ்வளோதான், மாட்டிட்டு நான் சொல்றேன்ல गाइस, மீனை பிடிச்சிட்டோம் गाइस. பத்தியா உருவிட்டு பத்தியா எடுத்து காட்டல. விட்டுறாத, அங்கே தண்ணியில் விட்டுறாத. பாருங்க, மீன் பிடிச்சிருக்கோம். விட்டுறா, தண்ணியில் விட்டுறாது. பத்திரமா ஆமா அப்படி 2 பேர் பாருங்க, எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிருக்கோன்னு. போதையில தண்ணியில் போயிடும். ஒரு மீன் ஃபர்ஸ்ட் இப்போ தான் பிடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம பாய்ஸ் பிடிச்சிருக்கோம். சிந்தட்டி கொண்டு அடிச்சுட்டு மீன் பிடிச்சிருக்கோம், விரட்டி விட்டுருப்பான். பாருங்க, மீன் பிடிச்சிட்டு இருந்தா இப்போ சொரிஞ்சிட்டு கிடக்கான். பாருங்க, மீன் பொரிச்சிட்டு இருக்கு. அடிக்காத மாமல் ராய் விட்டுறோம். அப்புறம் பாருங்க, நம்ம பாய்ஸ் இதை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவன் மொத்தமா கொண்டு வரான், மேலே தேய்ச்சிடும், ஓடிடு. இன்னொரு மீனை விட்டாங்க, மீன் கடிக்கிற முன்னாடி இழுத்துட்டான். அதுவும் உன்னாலதான் எல்லா மிஸ்டேக்கும் இந்த நாய் தான் பண்ணிட்டு இருக்கான். மிஸ்டேக் ஆண்டி பிறந்தேன், மிஸ்டேக் கட்டப்பா. இந்த பண்ணியால தான் நம்மளுக்கு கலர் மீன்லாம் போச்சு. இல்ல இதான் செந்தட்டி. நல்லா இருப்பல விளையாடாத. எடு சும்மா கடல முட்டிக்கும். கட்ட போஸ் கொடு. இல்லை, அங்கேருந்து இங்கே எடுக்கும்போது நல்லா தெளிவாக இருந்துச்சு. காய்ஸ், மீனை பார்த்தீங்கன்னா விட போகிறோம். மீன் பிடிச்சி முடிச்சாச்சு. பிடிச்ச மீனை விட போகிறோம். காய்ஸ், முடிஞ்சு
மீனெல்லாம் பிடிச்சி முடிச்சு திருப்பி விட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் சிறப்பாக ஒரு தரமாக ஒரு சம்பவம் செய்வோம் அடுத்த வீடியோவில். பாய்.